ஹரி, நான் திரும்ப மாடலிங் போறேன். ஏன் திடீர்னு இந்த முடிவு? பிள்ளை யார் பார்த்துக்கிறது? அம்மா வீட்டில் விட்டு அவங்க பார்த்துப்பாங்க. உனக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? எனக்கு வீட்டில் இருக்க போரிங்கா இருக்கு ஹரி. சிவேஷை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், அப்புறம் என்ன போறீங்க? நீங்க கொஞ்சமாவது உதவி செய்றீங்களா? தனியா வீட்ல இருந்து நான் தான் அவனை பார்த்துட்டு இருக்கேன். நம்ம பிள்ளைய நாம தான் பார்த்துக்கணும். அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்களும் வீட்ல இருந்து அவனை பார்த்துக்கலாம்ல? என்ன பேசுற? பகல்ல எனக்கு வேலை இல்லையா? சரி, பகல்ல தேவையில்ல, ராத்திரில பார்த்துக்கலாம்ல? சத்திரை சண்டே பார்த்துக்கலாம்ல? தினைக்கும் நான் தான் தனியா அவனை பார்த்துக்கணுமா? சாப்பிட முடியல, தூங்க முடியல, தினைக்கும் அவன் கூட இருக்க சொல்லி அழறான். ஏன் என்ன இப்படி குடும்பப்படுத்துறீங்க ஹரி? அதுக்கு தான் இந்த தனி கொடுத்தனும் வேணான்னு சொன்னேன். அப்பா அம்மா கூட இருந்திருந்தா இந்த கஷ்டம் இருக்குமா? இப்ப பிள்ளைய பார்த்துக்க கஷ்டமா இருக்குன்ற. என்ன பண்ண சொல்ற? வேலையை விட்டு வீட்டுல உங்க கூட சும்மா இருக்க சொல்றியா? இருங்க, படிச்ச படிப்புக்கு வேலை இருந்தோம், நான் வீட்டுல இல்ல. இதெல்லாம் யாருக்காக செஞ்சேன்? உங்க பிள்ளைக்காக நீங்க வீட்டுல இருந்து அவனை பாத்துக்கிறதுல தப்பே இல்ல. நான் மாடலிங் பண்ணதான் போறேன். இதுக்கு மேல என்னால ஒன்றும் சொல்ல முடியாது. உன் விருப்பம். இப்படி பதில் சொல்லாம போனா எப்படி? Hey. Happy Valentine's Day. Thank you, darling. என்ன ஹரி, ஒரு ரோஸ் தானா? வேலண்டைன்ஸ் டேனா ரோஸ் தானே கொடுப்பாங்க. நீங்க ப்ராமிஸ் பண்ணதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐபோன் ஃபர்ஸ்ட் தானே வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. ஓ, அதுவா? நாளைக்கே போய் வாங்கிட்டா போகுது. ஓகே, நாளைக்கு வாங்கி கொடுத்தா அது ஸ்பெஷல் கிஃப்ட் இல்ல ஹரி. பிரியா, நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும். உனக்கு தெரியுதானே? நீங்க வாங்கி கொடுப்பீங்க, அதுல எனக்கு டவுட் இல்லை. பட் இட்ஸ் வேலண்டைன்ஸ் டே. ஒய்ஃப்க்கு ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா? அது எக்ஸ்பென்சிவான கிஃப்டா இருக்கணும்னு அவசியமே இல்லை. இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க ஹரி? அப்படி இல்லை பிரியா. நாளைக்கு ஒன்று நேரடியாக கூட்டிகிட்டு போய் உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினச்சேன். அது தப்பாயிருச்சு. கிஃப்ட்டுங்கிறது ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்கறது இல்லை ஹரி. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையோ வாங்கி கொடுத்தா நான் மட்டும் இல்லை, எந்த பொண்டாட்டியாக இருந்தாலும் சந்தோஷப்படுவா, குறை சொல்ல மாட்டா. உண்மைதான். ஆனால் நீ குறை சொல்கிற ஆளாச்சே. இப்போ என்ன பிரியா, ரொம்ப நாளாக ஆச்சு. நாளைக்கே முதல் வேலையா உன்னை கூட்டு போய் வாங்கி தரேன். ஓகேவா? நான் தெரியாம தான் கேட்குறேன். உங்க பொண்டாட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி கொடுக்கவே மாட்டீங்களா? எல்லாத்தையும் கேட்டு கேட்டு தான் வாங்கி கொடுப்பீங்களா? பிரியா, உன்னை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்தா நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன். ஆனா
சந்தோஷம் அது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். போங்க. உங்க கூட சண்டை போட்டு அழுதுதான் மிச்சம். வேற எந்த சேஞ்சஸும் வரப்போறது இல்ல. பிரியா, எங்க இருக்கீங்க? இது பெம்பஸ் வாங்கிட்டு இருக்கேன். பெம்பஸ் வாங்குறீங்களா இல்ல செய்றீங்களா? பெம்பஸ் வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குமா? எவ்வளோ பிராண்ட் இருக்கு, நிறைய சைஸ் வேறு இருக்கு, உடனே வாங்கிட முடியுமா? பார்த்து தானே வாங்கணும், அதான் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? சைஸ் தெரியல அதானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது அவன் இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டால கொஞ்சம் ஸ்லிம் ஆகிட்டான். அதான் மேபி ஒரு சின்ன ஸ்மால் சைஸாக வாங்கி கொடுத்துடலான்னு. அதெல்லாம் ஒன்றும் ரொம்ப யோசிக்க வேணாம். எல் சைஸே வாங்கிட்டு வாங்க. ஹலோ ஹலோ, அப்போவே சொல்லியிருக்கலாம். என்ன சார் இன்னும் 10% தேடிட்டு இருக்கீங்க? இல்லை, இது எதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ இதில் எது எல்லுன்னு தேடிட்டு இருக்கேன். இதுதான் சார் சைஸ். ஓ ஓ ஆமாம், அந்த இங்கே எழுதிருக்கு. சரி, நான் கிளம்புறேன். ஹரி, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறீங்களா? எனக்கு தனியா இருக்க போரிங்கா இருக்கு. சரி, வரேன். எத்தனை மணிக்கு வருவீங்க? ப்ராமிஸ் பண்ணுங்க. என்ன சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறேன். வேலை முடிஞ்சதும் கண்டிப்பாக வந்துடுவேன். எத்தனை மணிக்கு வருவீங்க? அது எப்படி சொல்கிறது, வேலைன்னா முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். அப்புறம் சொல்லிவிட்டு சொன்ன டைமுக்கு வரலன்னா அதுக்கும் கோச்சிக்குவேன். ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேறீங்க? உங்க கூட இருக்கணும்னு தானே ஆசைப்படுறேன். என்னை பார்த்தா பாவமா இல்லையா? தினைக்கும் தான் லேட்டாக வரீங்க. நீங்கள் ஆஃபீஸ் ஹவுஸில் வேலை முடிஞ்ச வீட்டுக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்படின்னா ஒன்று செய், நீ பேசாமல் கிளம்பி என் கூட வேலை எடுத்துக்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அங்கே வந்தால் பாட்டு பாட சொல்லுவீங்க, சரியா பண்ணலன்னா ஏசிட்டு இருப்பீங்க. கூப்பிட்டா கூடவும் வர மாட்டேற, கூடவே இருக்க சொல்கிற. அப்புறம் என் வேலை யார் பார்க்குறது? ஏன் ஹரி, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நம்ம நாட்டில் வேறு மியூசிக் டைரக்டரே இல்லையா? இல்லை அவங்களுக்கு ஃபேமிலி தான் இல்லையா? நீங்கள் மட்டும் வேலை வேலைன்னு இருங்க. எது எப்படியோ இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வேலைனே வந்துடணும். சரி, வரேன். லஞ்சுக்கு வந்துடுவீங்களே? இல்லை, நீ சாப்பிட்டு நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஏய், இன்னைக்கு இது ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? Really? ஆமாம். தேங்க்யூ டார்லிங். ஆனால் உங்கள் முகத்தில் அப்படி ஒன்றும் சந்தோஷம் தெரியலையா? நான் அந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த ட்ரெஸ் உனக்கு உண்மையாகவே சூப்பராக இருக்கு. உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டால் பேசாமல் இருப்பீங்களா? இல்லை மாடலிங் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? இப்போ நீ ஃப்ரீயாக இருக்க, இதெல்லாம் ஈடுபடுற. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் பிஸி ஆகிட்டேன்னா இதெல்லாம் கலந்துக்க மாட்டல. அப்போ ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மாடலிங் செய்ய மாட்டேன்னு. நாளைக்கு நடக்க போகிறத யாராலையும் சொல்ல முடியாது. ஒருவேளை உனக்கு இந்த வேலை பிடிக்காம நான் குடும்பம் பிள்ளை குட்டின்னு இருக்க போகிறேன் அப்படின்னு இருந்துட்டீங்கன்னா நான் என்றைக்குமே அப்படி நினைக்க மாட்டேன் ஹரி. எனக்கு பிடிச்ச இந்த மாடலிங் வேலை நான் என்றைக்கும் வெறுக்க மாட்டேன். நாளைக்கு நடக்க போகிறதுக்காக நம்ம என்னத்துக்கு சண்டை போடணும்? லெட்ஸ் வெயிட் அண்ட் see. ஓகே, வாங்க போகலாம்.
என்ற காதலை காட்டினாய். தாய் தந்தை தந்த பாசத்தை சேர்த்து நீ ஊட்டினாய். அரவணைப்பிலே வரும் கதகதப்பிலே சிறு பிள்ளையாய் மாற்றினாய். அருவியிலே எழும் வானவில் தரும் பல வண்ணங்களை போல் கண்ணுக்குள் கண்டாய், என்னுள் வந்தாய். இமை துடிக்கும் அந்த நொடிக்குள் எங்கோடினாய். நெஞ்சுக்குள் நெஞ்சாய் கொஞ்சிச் சென்றாய். அது துடிக்கும் அந்த நொடிக்குள் என்னை வாட்டினாய். உன்னை தொட தொட விரல் இது சேரிடாத தவமா. உனது அணைப்பினில் மயங்கிட மயங்கிட ஏங்கிடாத தினமா. உனதிரு கருவிழிகளில் விழிகளில் கரைந்திடாத கணமா. என் வாழ்வில் நீ வந்தது பூக்கள் பூத்து தேன் சிந்தும் விதமா. உன்னை விட விட எனதிரு கரங்களும் மறுத்திடாத கணமோ. உனதன பிரில் உறங்கிட உறங்கிட ஏங்கிடாத தினமோ. உனதிரு கருவிழிகளில் கருந்திட செய்திடாத தவமோ. என் வாழ்வில் நீ வந்தது வானம் சிந்தும் ஓர் தூறல் விதமா. உன் தோளில் நான் சாய்ந்திருப்பேன், ஒன்றாகத்தான். என்னாலும் நான் என்பதும் நீ என்பதும் ஒன்றென்றிருப்பேன். உன் தோளில் நான் ஒன்றாகத்தான். என்னாலும் நான் என்பதும் நீ என்பதும் கண்ணுக்குள் கண்டாய், என்னுள் வந்தாய். இமை துடிக்கும் அந்த நொடிக்குள் இங்கோடினாய். நெஞ்சுக்குள் நெஞ்சாய் கொஞ்சிச் சென்றாய். அது துடிக்கும் அந்த நொடிக்குள் என்னை வாட்டினாய். உனதழகினை படித்திட படித்திட கவியுமானவன் நான். உனது உயிரினை ரசித்திட ரசித்திட பிறவி கொண்டவன் தான். உனதிரு கரவிழிகளில் விழுந்திட வரமும் வேண்டினேன் நான். என் வாழ்வில் நீ வந்ததே வரம் என்று மனம் மாறினேன் நான். உன்னை மனதினில் சுமந்திட சுமந்திட உயிர் கொண்டவள் நான். உனது உறவினை உணர்ந்திட உணர்ந்திட உருவானவள் தான். என் கனவினில் உன்னை எண்ணி மகிழ்ந்திட விழிக்காதவள் நான். கண்கள் நான் கண்டதும் நினைவின்றி கனவானவள் தான். உன் தோளில் நான் சாய்ந்திருப்பேன், ஒன்றாகத்தான். என்னாலும் நான் என்பதும் நீ என்பதும் ஒன்றென்றிருப்பேன். உன் தோளில் நான் ஒன்றாகத்தான். என்னாலும் நான் என்பதும் நீ என்பதும் ஒன்றென்றிருப்பேன். கண்ணுக்குள் கண்டாய், என்னுள் வந்தாய். இமை துடிக்கும் அந்த நொடிக்குள் எங்கோடினாய். நெஞ்சுக்குள் நெஞ்சாய் கொஞ்சிச் சென்றாய். அது துடிக்கும் அந்த நொடிக்குள் என்னை வாட்டினாய். காலங்கள் தாண்டி வாழ்கின்ற காதலை காட்டினாய். தாய் தந்தை தந்த பாசத்தை சேர்த்து நீ ஊட்டினாய். அரவணைப்பிலே வரும் கதகதப்பிலே சிறு பிள்ளையாய் மாற்றினாய். அருவியிலே எழும் வானவில் தரும் பல வண்ணங்களை போல் கண்ணுக்குள் கண்டாய், என்னுள் வந்தாய். இமை துடிக்கும் அந்த நொடிக்குள் எங்கோடினாய். நெஞ்சுக்குள் நெஞ்சாய் கொஞ்சிச் சென்றாய். அது துடிக்கும் அந்த நொடிக்குள் என்னை வாட்டினாய். காலையில் வேலைக்கு போகும்போது நான் அழாத குறைய தானே சொன்னேன். இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துருங்கன்னு.
எத்தனை மணி ஆச்சு, இன்னும் வரல. வேலைக்கு போனா என் ஞாபகமே வராதா? என் கூட இருக்கணும்னு தானே ஆசைப்படுறேன். இதை ஏன் அவர் புரிஞ்சுக்கவே மாட்டாரு? ஹரி, என்னோட புது படத்துக்கு 5 பாட்டு வேணும். என்ன கதை விவரங்கிறத டைரக்டர் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறேன். நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் 5 படம் செஞ்சு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக சார், நீங்கள் கொடுக்குற இந்த வாய்ப்பை நல்ல முறையில் யூஸ் பண்ணுவேன். ஹரி, நீ ஒரு திறமையான இசையமைப்பாளர் தெரிஞ்சு தான் நான் உனக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். என் நம்பிக்கை வீண் போக நடந்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. சார், கவலையை விடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் கையை கொடுங்கண்ணா. சரி சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே. என்னங்க பாருங்க, பேபி எவ்வளோ சந்தோஷமா இருக்காரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு தான் வெளியே போக டைம் இல்லை. அட்லீஸ்ட் அவனையாவது வெளியே கூட்டிகிட்டு போகலாம்ல. வாரத்துக்கு ஒரு தடவை அவனுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்களேன். சரிம்மா. இந்த இடம் ஞாபகம் இருக்கா? எப்போ வந்தேன்னு சொல்லுங்க. அது ஒரு நாள் வந்தோம். இது கூட ஞாபகம் இல்லை. சரி, முதல்ல எப்போ மீட் பண்ணோம், எங்கே மீட் பண்ணோம், அதாவது ஞாபகம் இருக்கா? கால். ஹலோ, சொல்லுங்கண்ணே. ஓ, அது இன்னைக்கு நான் வர மாட்டேண்ணே. ஆமாம், அங்கே ஸ்டுடியோவில் யாருமே இல்லை. ஓகேண்ணே, தேங்க்ஸ். இங்கே வந்த போனா அந்த ஃபோனை அடிச்சு வைக்கிறீங்களா? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சிவேஷ் விளையாடணும்னு சொன்னேன், இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே வந்துட்டு தேவையில்லாத கேள்வி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் நான் கேள்வி கேட்டா ஏன் பேசினாலே உங்களுக்கு பிடிக்கல? சலிச்சு போச்சுல? சரி விடுங்க, பேபியே சந்தோஷமா இருக்கான். இப்படியே என்னையும் வாரத்துக்கு ஒரு தடவை கூட்டிட்டு வந்தா நானும் சந்தோஷமா இருக்காங்க. சரி. ஹரி, நல்ல வாய்ப்பு தேடி வருது. இதை தயவு செஞ்சு கெடுத்துக்காத. நம்ம வேலையை முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அங்கிள், உங்க போனை கொஞ்சம் பாய்க்க விடுறீங்க அங்கிள்? என்னம்மா? தப்பா நினைச்சுக்காதீங்க அங்கிள். 2 பேரும் என் பேக்கப் பிடிங்கிட்டு போயிட்டானுங்க அங்கிள். என் ஹஸ்பண்ட் கால் பண்ணோம். அப்படியா? இந்தாம்மா. தேங்க்ஸ் அங்கிள். எல்லா மியூசிக் டைரக்டரும் வித்தியாசமாக போடுறேன்னு சொல்கிறாங்களே. இப்போ நம்ம போட போகிறது தான் வித்தியாசமாக இருக்குது. பாட்டும் நல்லா செய்யணும், பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சூப்பராக செய்யணும். ஓகேவா? ஃபோன் அடிக்குது. ஹலோ ஹலோ ஹரி, நான் தான் பிரியா பேசுகிறேன். யாரு? பிரியாவா? ஏய், யாரோட ஃபோன் இது? இங்கே இருக்கிற ஒரு அங்கிள் கிட்ட இருந்து வாங்கி பேசுகிறேன். நான் பங்சாருக்கு வந்தேன். பங்சார் போனியா? சிவேஷ் எங்க? சிவேஷ் அம்மா வீட்டில் இருக்கான். நான் இங்கே ஒரு மாடலிங் கம்பெனிக்கு வந்தேன். வந்த வெளில 2 பேரும் என் பேக்கப் பிடிங்கிட்டு போயிட்டானுங்க. நான் தான் உன்னை மாடலிங் கம்பெனிக்கு போக வேணாம்னு சொன்னல, அப்புறம் ஏன் போனேன்? ஹரி, what is your problem ஹரி? இப்போ உங்களால் உதவி செய்ய முடியுமா முடியாதா? சரி, நீ முதல்ல வீட்டுக்கு போ. நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறம் வரேன். வீட்டுக்கு எப்படி போறது? காடி சாவி ஹெண்ட்பேக்குள்ள இருக்கு. ஐயோ ஐயோ, நீ ஏன் என் உயிரை இப்படி வாங்குற? இப்போ உங்களுக்கு என்ன வரத்துக்கு கஷ்டமா இருக்கா? எங்க அப்பா வந்திருந்தா இப்பெல்லாம் கேட்டிருப்பாரா? தேவையில்லாம உங்க அப்பாவை இழுக்காத. நீ செய்யற தப்புக்கு உங்க அப்பாவை நியாயப்படுத்தாத. எல்லாம் என் தலையெழுத்து. சரி, நீ முதல்ல ஒரு டாக்ஸியோ இல்லை பஸ்ஸோ எடுத்து வீட்டுக்கு போ, நான் அப்புறம் வரேன். எப்படி போறது? கையில காசு இல்ல. அப்படியே போனாலும் திருடன் காடி எடுத்துட்டு போயிட மாட்டானா? என்னது? காடி சவி திருடன்ட்டு இருக்கா? ஐயோ ஐயோ,
சரி சரி, நான் வீட்டில் போய் ஸ்பேஸ் ஆவி எடுத்துகிட்டு வரேன், அங்கேயே இரு. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. தேங்க்ஸ் அங்கிள். அது என்னம்மா நீ போட்ட 10 வெள்ளியும் உன் புருஷனுக்கு சண்டை போட்டே முடிச்சிட்டேன். சாரி அங்கிள், என் ஹஸ்பண்ட் இப்போ வந்துருவாரு, நான் உடனே வாங்கி கொடுத்துறேன். உன் ஹஸ்பண்ட் இப்போ வருது, பரவாயில்லம்மா, 10 வெள்ளி போயிட்டு போகுது. அங்கிள் டேய் என்னடாச்சு? எல்லாம் என் தலையெழுத்துடா. எங்கேயோ மாடலிங் கம்பெனி போனாலாம், திருடனுங்க வந்தாங்களா, என் பேக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க, காசு இல்லையா, சாவியை காணுமா. என்னது திருட மாடலிங்க்கு போனானா? என்னடா சொல்ற? டேய் நான் வீட்டில் போயிட்டு அந்த ஸ்பேஸ் சாவியை எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணிட்டு போனா? நீ என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியலையே. ஹலோ ஹலோ அங்கிள், கொஞ்சம் முன்னாடி ஒரு பொண்ணு உங்கள் ஃபோன்லேருந்து பேசுனாங்களே, உங்களோட ஹஸ்பண்ட் தான் பேசுகிறேன். அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னு கூப்பிட்றீங்களா? ஏன்பா உங்கள் 2 பேருக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? ஓம் போட்டாட்டு என்னடானா சண்டை போட்டு பேசி பிரிப்பிட முடிச்சுட்டா. நீ இப்போ பேசி என் வெற்றியை முடிச்ச போல இருக்கு. உங்களோட பெரிய தொல்லையா இருக்குப்பா. ஆளை விடுங்கப்பா. ஹலோ ஹலோ. ஓ சாவி எடுத்தா ஒரு இடத்துல வைக்க மாட்டான், ஆனால் இதே நான் செஞ்சிருந்தா அது இதுன்னு நினச்சி குறை தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏய் சாவி எடுத்துட்டு வர சொன்னியா? எங்க வச்சிருக்கேன்னு சொன்னியா? நீங்க கேட்டுக்கலாம்ல. இப்ப சொல்லு, ஏன் அப்பவே சொல்லல? மத்தவங்க போன்ல இருந்து பேசும்போது எப்படி ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்குது? உனக்கு தான் எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குமே. தப்பு உண்மையிலே இருந்தாலும் ஒத்துக்க மாட்டியா? ஈகோ பிரச்சனை. எனக்கு ஈகோவா? அப்ப உங்ககிட்ட இருக்கிறது என்னவா? ஏய் உன்கிட்ட பேசியிருந்தா என் டைம் தான் வேஸ்ட் ஆகும். நான் வரேன். அப்படி இருங்க. பேங்க் கார்டு ஐசி எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டானுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் கொடுக்கணும். என் கூட வாங்க. அதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறியே, நீ போய் ரிப்போர்ட் பண்ணு. அப்ப நீங்க எதுக்கு எனக்கு புருஷனா இருக்கீங்க? இது கூட பண்ண முடியலையா? ஏய் கார்டு இருக்குல, எடுத்துட்டு போய் ரிப்போர்ட் பண்ணு. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்ன கேட்டா இங்க வந்த? ஓ அப்போ எனக்கு ஒரு பிரச்சனைனா உங்களால உதவி செய்ய முடியாது. உங்களுக்கு வேலை தான் முக்கியம் இல்ல? ஏய் நான் என்ன சொன்னேன்? உனக்கு இது தேவையில்லாத வேலை. என் பேச்சு கேட்டு வீட்டில் இருந்திருக்கலாம்ல. ஆமா நீ என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்ல, என்ன புருஷனா மதிச்சாதானே. இப்போ எதுக்கு பப்ளிக் பிளேஸ்ல நின்னு கத்திக்கிட்டு மானத்தை வாங்கிட்டு இருக்கீங்க? நீ தான் என்ன கத்த வைக்கிற. இங்க பாரு பிரியா, என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நான் வரேன். போங்க. நீங்க வீட்டுக்கு வரும்போது நானும் சிவஷம் வீட்ல இருக்க மாட்டோம். ஏய் உன் இஷ்டம். Wow.